காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாப்பா, எங்கள் உயர்விலும் எங்கள் தாழ்விலும்
உம்மை நோக்கி துதிக்க, உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க எங்கள் அனைவரையும் நீர் அழைத்து வந்தமைக்காகவும் கொடான கொடி நன்றி இயேசுப்பா. அப்பா, எங்களுடைய எதிரி பெருக பெருக எங்களை ஏளனம் எவ்வளவு தூரம் செய்தாலும் ஏசப்பா, நீங்க எங்க கூட இருப்பதற்காகவும் கொடான கொடி நன்றி இயேசுவே. அப்பா, எங்க வாழ்க்கையில எதிர்பாரா எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் ஏசப்பா, உமது சித்தத்தின்படி நடப்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இயேசுவே. அப்பா, முழுவதுமாயும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கைகளையும் குடும்பங்களையும் முழுவதுமாயும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவையும் ஒரு செவிகளையும் ஒரு இருதயத்தையும் உங்க கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களையும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இதோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த பைபிள் ஸ்டடியை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எங்களுக்காக பேசணும்னு நினைக்கிற ஒரு வார்த்தையையும் ஒருத்தவங்களுக்கு எப்படி போய் சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி எங்க இருதயத்துல அது பதியும்படி நீர் வழிபுரிங்க. அப்பா, உம்முடைய வார்த்தையை பிடித்து உம்மை நோக்கி எந்த சமயத்திலும் உம்மை நோக்கி ஜெயிப்பதற்கும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் நீர் எங்களை அழைத்து வந்தமைக்காகவும் கொடானு கூடி நன்றி. அப்படி நீர் எங்க வாழ்க்கையை நீர் வழிநடத்தி கொண்டே இருப்பதற்காகவும் கொடானு கூடி நன்றி இயேசுவே. அப்பா, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்க போற ரூபி அக்காவை ஆசீர்வதியும். அவங்களோட இருதயத்தில் ஆவியானவர் மூலியமா பேசி உங்களுடைய வார்த்தையை நல்லபடியா எங்களுக்கு நீர் பகிர விரும்புவதை நல்லபடியாக பகிரும்படி மெக்கெஞ்சி மன்றாடின மேசப்பா. எல்லா ஜபங்களையும் எல்லா மன்றாட்டுகளையும் எல்லா ஆராதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் கேட்டு ஜெபித்து மன்றாடினேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. Thank you, brother, for leading worship. நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ரூபி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசப்பா, பேசுங்கப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த அளவுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் ஆராதனை நடத்திய சகோதர ஆலனை அப்பா, நீங்க நடத்தி கொடுக்க வைத்த கிருபைக்காக நன்றி. இந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குற பிரதர் ஜெனிஃபர் அவங்க ஃபேமிலியை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அப்பா, இந்த இடத்துல நீங்க என்னை மறைத்து பேசுங்க. உங்களை பற்றி அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்ல எனக்கு கிருபை செய்யுங்க. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை முழுவதுமாய் உங்கள் கருத்துல அர்ப்பணிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்றி இயேசப்பா, நன்றி. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன். உங்க வீட்டு பக்கத்துல ஒவ்வொருத்தர் வீட்டு பக்கத்துலயும் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில கரெக்டா 8 hours ஜாபு, வாழ்நாள் செட்டில்மெண்ட்டுக்கான எல்லா விதமான ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் அவங்க பண்றாங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சதுன்னா உங்க குழந்தைங்களுக்கு அடுத்த வேலையை போட்டு கொடுத்துருவாங்க. கரெக்டா 8 hours தான், நோ நைட் ஷிஃப்ட். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க பக்கத்திலேயே அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் அந்த கம்பெனி உங்களுக்கு உதவுது. அந்த இடத்துல உங்களுக்கு வேலையும் கிடைச்சிருது, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணிடுறாங்க. பட் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கல. பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. நீங்கள் 6 monthsக்குள்ள 50 kilogram ஆர் அண்டர் 50 kilogram ரெடியூஸ் பண்ணிட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கோங்க. வேற எந்த நிபந்தனையுமே கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, உங்க படிப்பு என்னவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. அதெல்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், 50 kilogram ஆர் அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 months டைம் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 50 kilogram நாங்க ரெடியூஸ் ஆகிறதுக்கு நாங்க வேற இடத்துல பார்த்துட்டு போயிடுறோம்னு ஒரு சில பேர் போயிடுவாங்க. ஒரு சில பேர் ஆல்ரெடி 50 ஆர் அண்டர் 50 தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த 60 70ல இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. 51 kilogramல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். அப்போ அந்த 50 kilogramக்கு வரணும். அப்போ அந்த அந்த வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படிலாம் முயற்சி பண்ணுவோம், கொஞ்சம் செஞ்சு யோசிச்சு பாருங்களேன்.
கண்டதை நம்மளா யோசிச்சு யோசிச்சு சாப்பிடுவோமா? இல்ல கரெக்டா பிளான் பண்ணி நம்ம பாடி எதை எதை அக்செப்ட் பண்ணும், அதை எதை எதெல்லாம் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் நம்ம பாடியோட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும், வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும், ஆனா அதே சமயத்துல எனர்ஜி லூஸ் ஆகாம பார்த்துக்கும். இப்படி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி டயட் சார்ட் போட்டு எக்ஸசைஸ் சார்ட் போட்டு எந்தெந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணும். ஸோ இதை ஃபுல்லாக தரோ ரிசர்ச் பண்ணி அந்த 6 மந்த்ஸ்க்குள்ள நம்ம ப்ராப்பராக பிளான்டாக பண்ணும்போது 100 கிலோகிராமில் இருக்கிறவங்க கூட 50 கிலோகிராம் வர்றதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தணும். செயல்படுத்துறவங்களுக்கு தான் அந்த வேலை நிச்சயம். அப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு நாம வந்து ப்ராப்பரான ஒரு நல்ல கற்றுக்கொண்டு அதை ஞானத்தோடு அணுகும்போது அந்த வேலைக்காக நம்ம குழந்தைங்களுக்கும் அது இதாகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹெவன்லி ஃபாதர் நம்ம ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? நான் கூடிய சீக்கிரம் வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பிள்ளைகளை என்னோட கூட அழைத்து கொண்டு போவேன், என்னோட ராஜ்யத்துல சேர்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்கு ஜஸ்ட் லைக் தட் வாழ முடியாது. அப்ப நம்ம அதுக்கு தேவையானத அனலைஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். இப்ப அதற்கு தேவையானது, நமக்கு முக்கியமா தேவையானது ஞானம். இந்த ஞானம் வந்து 2 வகையில இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஞானத்தை பற்றி வேதம் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால், பராக்கிரமசாலிகள் இல்ல 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 பிரதர், 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16:16. பொன்னை ஆ. சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஸோ இப்ப இந்த ஞானத்தை பற்றி இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அதிகமா பார்க்குற விலை உயர்ந்த இந்த கோல்டை இதை சம்பாதிக்கிறதை பார்க்கிலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்லயும் சரி இல்லாத வீட்லயும் சரி கோல்டு வந்து சேர்க்கறதுல அது ஒரு ஒரு பெரிய கௌரவமா நினைக்கிறாங்க. ஆனா அதிலும் அதிலும் மதிப்பானது ஞானம். அந்த ஞானத்தை தான் நம்ம சேர்க்கணும். அதை சம்பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதுலலாம் நம்ம எப்படி செயல்படணுங்கிற அந்த ஒரு ஞானம் தேவனே நமக்கு அருளுவார். இப்ப ஞானம்ங்கிறது 2 வகையில இருக்கு. யாருமே இந்த உலகத்துல ஞானம் இல்லாம இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஞானவான்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த 2 வகையான ஞானத்தை பார்த்தோம் அப்படின்னா, உலக ஞானம் ஒண்ணு இருக்கு, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம்னு ஒண்ணு இருக்கு. உலக ஞானம் அப்படி அதை பத்தி பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14, 15, 16. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறையப்பட்டதாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. போதும் பிரதர். இதுல ஃபர்ஸ்ட் 14, 15, 16 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உலக
ஞானமானது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அதுல எப்பேற்பட்ட கேரக்டர்ஸ் கலந்திருக்கும் அப்படின்னா, கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்வது, வைராக்கியம், கலகம், துர்ச்செய்கை. இது அனைத்துமே இது அனைத்துமே உலக ஞானத்தில் நிறைந்திருக்கு. இது இல்ல அப்படின்னு யாருமே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியாது. எதுலயாவது ஒரு விஷயத்துலனாச்சும் இந்த விஷயங்கள் சுயநலமான லட்சியங்கள், அதுதான் உலக ஞானம். அதுல என்ன விளையும்? தீமைகள், கோளாறுகள், இவைகள் தான் விளையும். இந்த மாதிரி ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, இந்த மாதிரி ஞானத்தை பெற்ற மனிதர்களுக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19, 20. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இதுதான் அவருக்கு முன்பாக இந்த உலக ஞானம் மொத்தமாவுமே ஒரு பைத்தியமான செயல். அது ஒரு பைத்தியம், அவ்வளவுதான். நீங்க ஒரு மென்டல் அஃபெக்டட் பர்சனை நீங்க பார்க்கும்போது அவருக்கு நீங்க எப்படி பார்ப்பீங்க அவரை? பாவம், ஏதோ ஒரு விஷயத்துல அவர் இதாயிட்டார், அவ்வளவுதான். அவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? அவருக்கு ஏதாவது முக்கியத்துவம் இல்லை. அதே மாதிரிதான் தேவனும் என்னதான் ஞானிகளா இருந்தாலும் உலக ஞானத்துல நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் பைத்தியமா தான் பார்ப்பார். அவர் அவங்களோட தந்திரத்திலேயே பிடிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப இந்த உலக ஞானத்துல கசப்பு, வெறுப்பு தான் நிறைந்திருக்கு. ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானம், தெய்வீக ஞானம்னு கூட அதை சொல்லலாம். அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, யாக்கோபு 3:17 திருப்பியும் நான் வாசிக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளது, பின்பு சமாதானம், சாந்தமும், இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதுல ஒவ்வொரு வேர்டையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கிறோம்னா, சுத்தமுள்ளது அப்படின்னா கற்புடையதுன்னு இன்னொரு வார்த்தை தமிழ்ல நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா கிளீன், ஹோலி, வித்தவுட் செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ். அதுதான் சுத்தமுள்ளது. எந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுமே இல்லாம நிறைந்திருக்கிறது தான் தெய்வீக ஞானம். அப்ப நம்ம முதல்ல இந்த ஞானம் நமக்கு என்ன கொடுக்கும்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம ஏன் கடவுள் இந்த உலகத்துக்கு அழைத்தாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். வேற எதுலையும் நம்ம சிந்தனைய செதற விடாது. வேற எதுலையும் நம்ம போய் கான்சென்ட்ரேட் பண்ண, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண அதை அனுமதிக்காது. இது இன்னும் ஆழமா இதை சொல்லணும்னா, நமக்கு முக்கியமா தேவன் கொடுத்த கட்டளை எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரதானமான கட்டளை அன்பு. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லயும் சுருக்கி தேவன் எதை சொல்வாருன்னா, முழுமையா அவரை அன்பு செய்யறது, நம்மை போலவே மற்றவர்களையும் அன்பு செய்யறது தான் நம்மளுக்கு பிரதானமா அவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அந்த 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 கட்டளை, அந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டே தான் நம்ம அடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். நமக்கு இந்த ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது இந்த உணர்த்துதல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் இந்த பியூரிட்டியை, இன்னும் இந்த ஞானத்தை இன்னும் அதிகமா ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்லலாம்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்
சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆ, இது அதாவது ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். பரத்திலிருந்து வர ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு அன்பு நம்மளோட இதயத்துல பேஸ்ல இருக்கணும். அப்ப அதுதான் நம்மளோட பேஸ்ல இருக்கு அப்படின்னா அது சுத்தமுள்ளதா இருக்கணும். அப்ப அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஞானம் சுத்தமுள்ளதா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமாதானமும் சாந்தமும் உள்ளதா இருக்கு. சமாதானம் அப்படின்னா பீஸ்ஃபுல்னஸ் நமக்கு தெரியும். ஆனா எப்போதுமே எந்த ஒரு இடத்துலையுமே மோதலை தணிப்பதில் தான் அதிக அக்கறை காட்டுவது சமாதானம். இந்த இடத்துல அவங்க யாக்கோபு 3:17 ஞானத்தை பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து அவங்க சொல்லும்போது அந்த சமாதானத்தை அவங்க சொல்லும்போது எந்த ஒரு இடத்துலையுமே இந்த இடம் அந்த இடம் எந்த ஒரு டிஃபரன்சியேஷனுமே இல்லாம நாம அந்த ஞானம் நிறைந்திருக்கிறவர்கள் அந்த ஞானம் இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல மோதல் அப்படிங்கிறது முக்கியமா அந்த இடத்துல தணிக்கப்படும். மோதல்ங்கிறது இல்லாம ஒரு சமாதானம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சமாதானமும் சாந்தம் அமைதலான ஒரு ஒரு மனதை உடையவர்களா இருப்பாங்க. ரொம்ப பெருமை பாராட்டாம எதையும் மென்மையா செய்றவங்களா இருப்பாங்க. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை உடையவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதையுமே என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடத்துல தானாகவே ஒரு சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும். அதை நம்ம எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு ஞானம் தான் அந்த தெய்வீக ஞானம். இது அடுத்து இதை இன்னும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா ஹார்மனி, கைண்ட், ஹம்பிள், வில்லிங் டு லிசன். அடுத்தவங்க பேசுறது என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதை அப்சர்வ் பண்றதும் ஒரு தெய்வீக ஞானத்தோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். இது செகண்ட். சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் நிறைந்ததாயும் இது எல்லாம் அப்படியே நிறைந்து இருக்கும். சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இது அத்தனையும் அதுக்குள்ள இருக்கும். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும். நெக்ஸ்ட் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும்னு சொல்றாங்க. பிரதர் அந்த யாக்கோபு 3 சேஞ்ச் பண்ணிடு. ஸோ இரக்கத்தாலும் 17 ஸோ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை சுத்தம் உள்ளதுன்னா என்னன்னு பார்த்தாச்சு. சமாதானம் சாந்தம் இணக்கம் உள்ளதாயும் இருக்கும். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் அப்படின்னா இரக்கம் அப்படின்னா நம்ம யூஸ்வலா ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஐயோ பாவம் அப்படி சொல்றது ஒரு இரக்கம். அது எல்லாருமே சொல்லுவாங்க, நாம மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. யாராவது இப்ப அடிபட்டுட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஐயோ பாவம் அது எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உங்களை திடீர்னு நீங்க ஒரு சின்ன தவறு பண்ணிருக்கீங்க, அதுக்காக உங்களை யாரோ ரொம்ப கடிந்து கொள்றாங்க, இல்ல உங்களை அடிக்க கூட செய்யறாங்க, இல்ல எல்லாருக்கும் முன்னாடி உங்களை வஞ்சிக்கிறாங்க, இல்ல உங்களோட குரோத்தை தடுக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் மேல வர்ற இரக்கத்தை தான் இந்த இடத்துல அவங்க ஞானமா சொல்றாங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஞானம் இல்ல. இரக்கம்ங்கிறது அது மன்னிக்கத்தக்கவர்கள் அல்லாதவர்களுக்கு மன்னிப்பு. ஃபர்கிவ்னஸ் அவங்க அன்டிசர்வ்ட், அவங்களுக்கு ஃபர்கிவ்னஸ்ங்கிறது சத்தியமா கொடுக்க முடியாது. ஆனா அவங்களுக்கும் ஃபர்கிவ்னஸ் அவங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கறது அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மூலம் வருகிற அந்த இரக்கம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒடிஷால அவங்க ஒரு பாஸ்டர் அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த அவங்க பாஸ்டர் அவங்க பிள்ளைங்களை வேனோட எரிக்கும் போது அவங்க வைஃப் அடுத்த கணம் சொன்ன வார்த்தை நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு. இது யாராலையுமே இந்த விஷயத்த மன்னிக்கவும் முடியாது,
ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையே சொல்றதே கஷ்டம். ஆஹ் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா சம்டைம்ஸ் என்னோட என்னோட லைஃப் பார்ட்னர் என்ன திட்டும் போதே நான் சில சமயம் அவங்கள திருப்பி திட்டலனாலும் எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். மன்னிக்க முடியாது. ஸோ ஆனாலும் அவங்க அதையே அவங்க டோட்டலா எரிச்சு சாம்பலாக்குனாங்க அவங்க கண்ணு முன்னாடி. அதையே அவங்க மன்னிக்கிறாங்க. அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மூலம் கிடைக்கிற இரக்கம். அடுத்தது அ- அடுத்தது நற்கனிகள். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நற்கனிகள் நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விளைய ஆரம்பிக்கும். நற்கனிகள்னா பரிசுத்த ஆவியின் கனிகளானது அன்பு, அமைதி, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானத்தின் மூலமாக நம்மில் நிறைந்திருக்கும். அடுத்து பட்சபாதம் இல்லாதது. அதுல எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே அந்த ஞானத்துல இருக்காது. ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி கூட அதுல இருக்காது. கரெக்டான ஒரு எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அவங்க எந்த எந்த ஒரு இனமா இருந்தாலும் சரி, மொழியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலிஜியனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ற ஒரு ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். மாயமற்றதா இருக்கும். மாயமற்றது அப்படின்னா ஜென்ரலா நம்ம சொல்லணும்னா நிறைய பேர் இந்த உலகத்துல மாயமற்ற வாழ்க்கை வாழ்றாங்க. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் அறியாதவங்க கூட மாயமற்ற வாழ்க்கை வாழ்றாங்க. உண்மையான நேர்மையான சொல்றத செய்யறத செய்யறத சொல்றதுங்கிற மாதிரி இது ஜென்ரல். ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும்னா நம்மளோட தேவைக்காக நமக்கு ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக எதையுமே போலியா செய்யாம இருக்கிறது. நமக்கு தேவையானது அனைத்தையும் நமக்கு நம் தேவன் தருவார் அப்படிங்கிற விசுவாசத்தோட எதையுமே போலியா தேடாம, போலியான அன்பு காட்டாம, அவர் மேல விசுவாசத்தோட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அந்த அன்பை பத்தி நம்ம படிச்சது போல அந்த அன்பை நாம வெளிக்காட்டுறது தான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அப்ப ஃபர்ஸ்ட் சுத்தமுள்ளதா இருக்கும். அதுல எந்த இம்பியூரிட்டிஸும் கலந்திருக்காது. அதான் ஃபர்ஸ்ட். சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதா இருக்கும். சமாதானத்தையும் சாந்தத்தையும் மட்டும்தான் தேடும். அது நம்ம ஏசப்பா நம்ம மத்தேயுல சொல்லியிருக்கிறபடி சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சாந்தமானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதித்து அந்த அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது. அடுத்து இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததா இருக்கும். இரக்கங்கிறது நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் இரக்கம் காட்டும். பட்சபாதம் இல்லாததா இருக்கும். மாயமற்றதா இருக்கும். இது தேவன் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இது மற்ற உலக ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு இது இருக்காது. பரத்திலிருந்து யார் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். இத எப்படி பெற்றுக்கொள்றது இல்ல? இப்ப அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தோட அந்த டெஃபினேஷனை பார்த்தாச்சு. இதை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. லாங் லாங் அகோ, வெரி லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான டைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற உலகத்துல நம்ம யோசிக்க முடியாது. அப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவோட பைக் சத்தமோ இல்லை அவங்க வர்ற ஏதோ ஒரு வெஹிக்கல் சத்தமோ இல்லை அவங்க வர்ற டைமுக்கோ பார்த்தீங்கன்னா பசங்க கிரவுண்ட்ல இருக்க மாட்டாங்க. அப்பா வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா மேல இருக்கிற பயம். அவங்க அப்பாவுக்கு அந்த 6 மணி ஆனா உள்ள போயிடணும், பசங்க படிக்கணும், நம்ம பையன் படிக்கணும், நம்ம பொண்ணு படிக்க ஆரம்பிச்சிடணும், டிவி பார்க்கக்கூடாது, விளையாடக்கூடாது, இப்படி இருக்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறதுனாலயே
6 மணிக்கு மேல கிரவுண்ட்ல யாருமே பசங்க விளையாடவே 6 மணி வரைக்கும் பயங்கர ஆட்டமா இருக்கும். 6 மணிக்கு மேல யாருமே விளையாட மாட்டாங்க. இதுல ஒரு சில பேரு விதிவிலக்கா இருப்பாங்க. பட் மத்தபடி மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கு ரொம்ப பயந்து போய் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆ தகப்பன் ஒண்ணு சொல்றாங்க, இல்ல தாய் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, அத ஈவன் நான் எங்க ஜெனரேஷன்லயே நான் பார்த்தோம்னா, அது அவங்க இல்லாத இடத்துலயும் செயல்படுத்துவாங்க. அந்த மாரி தான் முன்னாடி இருந்த கிட்ஸ் இருந்தாங்க. இப்ப நான் யாரையும் குறை சொல்லல. பட் அப்ப இருந்த அந்த ஒரு இது இப்ப இல்லங்கிறது தான் என்னோட ஃபீல். ஆம், இப்ப ரிவர்ஸா இருக்கு. கிட்ஸுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுற மாரி இருக்கு. அஹ், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த இது. ஓகே, இட்ஸ் ஓகே. யாரும் கிட்ஸ் என்னை அடிச்சிடாதீங்க. ஆம், இப்ப அந்த ஒரு பயம் ஏன் வருது அப்படின்னா, ஆம், அன்பு. நம்ம தகப்பன் மேல நம்ம கொண்டிருந்த அன்பு, அவர் மேல நம்ம கொண்டிருக்கிற மரியாதை. நம்ம தகப்பன் நமக்காக ஏர்ன் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு மரியாதை, அன்பினால அவர் சொல்றத, அவருக்கு பிடிச்சத நம்ம அவர் சொல்லாமலே செஞ்சுருவோம். ஐயோ! அடுத்து அதுதான் பயம். அப்ப நம்ம இந்த ஞானத்த எப்படி நாம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது? ஆரம்பம் எப்படி இருக்கணும்னா, நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், இந்த பரிசுத்தரின் ஞான அறிவு. அறிவு. அது ஓகே பிரதர். இந்த ஞானத்தோட ஆரம்பம் எங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுது. அப்ப பயப்படுறதுன்னா என்ன அப்படின்னா, அவர் மேல நாம வைத்திருக்கிற அன்பு, மரியாதை. அப்ப அவர் மேல நாம ஒரு பர்சன் மேல நம்ம மரியாதை வச்சிருக்கோம், நம்ம தகப்பன் மேல மரியாதை வச்சிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம்? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்றோம். அவருக்கு பிடிக்காது, செய்ய மாட்டோம். அவ்வளவுதான். அப்ப நம்ம பயப்படுறது அப்படின்னா, அவருக்கு பிடிச்சத செய்றது. அவர் விரும்பாதத நாமளும் விரும்புறதில்ல. அப்ப அதுதான் ஞானத்தோட ஆரம்பம். அப்ப நம்ம அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுங்கிறதுக்கு தான் நமக்கு இந்த வேதம் நமக்கு வழிகாட்டுது. அப்ப நான் அவரோட கட்டளைகளை படித்து, அதை தெரிந்து கொண்டு, கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை முறையை, தேவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை முறையை நாம நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸா கொண்டு வரும்போது, we are starting to get that wisdom. அந்த 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 ஞானத்தை பெற்றுக்கொள்ள நாம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது 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 மட்டும் போதுமா? இல்ல, பத்தாது. இன்னும் அதிகமான ஞானத்தில் நாம் வளர வேண்டும். வெறுமனே ஆரம்பிச்சு விட்டுட்டா மட்டும் போதுமா? இல்ல, எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா போதுமா? அதை செயல்படுத்தணும். அப்ப நம்ம படிக்கிறோம், கட்டளைகளை என்னன்னு படிக்கிறோம், அதை தெளிவான மனதோட பின்பற்றணும். அப்ப நம்மளால ஒரு சில கட்டளைகளை படிக்க முடியும், ஆனா பின்பற்ற முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உன்னுடைய சத்துருக்களை சிநேகி, இந்த ஒரு கட்டளையே போதும் நமக்கு. அந்த மனநிலை, அந்த ஒரு இதை நாம எப்படி பெற்றுக்கொள்றதுன்னா, நாம அவர்கிட்டத்துல ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரோட துணையோட நாம அந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு எதுல நம்ம குறைவா இருக்கோம்னு ஒரு நாள்ல ஃபீல் பண்றோமோ, அது அந்த நிமிடமே, இல்ல அடுத்த நாள் காலையில உங்க ப்ரேயர் டைம்ல அந்த இடத்துல நான் குறைவுபடுறேன் ஏசப்பா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பரிபூரண நிறைவை கொடுங்க. இது உங்களுக்கு உகந்ததா இருக்குமானால் இந்த இடத்துல இந்த ஞானத்தினால என்னை நிரப்புங்கன்னு நீங்க உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, அந்த எந்த இடத்துல உங்களால அவரோட கட்டளைப்படி வாழ முடியலையோ, அதை கண்டிப்பா அவர் உங்களை அவரோட மகிமையினால நிரப்புவார். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாலமன். சாலமோன் முத அவர் கேட்டது ஞானம். எதற்கு? தான் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, தன்னுடைய மக்களை, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை. அவருக்கு அப்ப அந்த நேரத்துல அது குறைவுபட்டுச்சு. இப்ப அவரு தாழ்மையோடு கேட்கும் பொழுது தேவன் அவருக்கு அதை பரிபூர்ணமா கொடுத்தார்.
இததான் யாக்கோபு 1:5, 6, 7 சொல்லியிருக்காங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்ப அவருக்கு இத நம்ம முழு நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோட சாலமன் கேட்டார். 1000 சர்வாங்க தகன பலிகளை ஒரு டெடிகேஷனோட செலுத்தி அவர் முழு நிச்சயத்தோட முழு விசுவாசத்தோட அவர் கேட்டார். கேட்டதை அப்படியே பெற்றுக்கொண்டாரு. இன்னும் அதிகமாகவே அவருக்கு திரளான செல்வங்கள், நீடித்த ஆயுள தேவன் அவருக்கு கொடுத்தார். இதேதான் நமக்கும். அவரு நமக்காகவும் நமக்காகவும் சிலுவையில அறையப்பட்டவர். அப்ப நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துல அவரோட கட்டளைகள்ல நாம குறைவுபட்டிருக்கோமோ, அவர் விரும்புறத நம்மளால செய்ய முடியலையோ, அந்த இடத்துல நமக்கு தேவையான ஞானத்தை அவர்கிட்ட நாம முழு விசுவாசத்தோட அவர் கண்டிப்பா தருவாருங்கிற விசுவாசத்தோட நம்மளை அர்ப்பணிச்சு கேட்கும் பொழுது நம்மளை சம்பூரணமா அவர் கொடுப்பாரு. ஆனா சந்தேகப்பட்டு அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் நடக்காது. அதை தாண்டி சில விபரீதங்களும் நடக்கும். அவங்களோட வாழ்க்கை நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். முழு விசுவாசத்தோட எந்தெந்த ஞானத்துல நாம குறைவுபட்டிருக்கோமோ, நம்மளுடைய குடும்பத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை நடத்துறதுல ஞானம் தேவையா இருக்கலாம். நம்ம கிட்ஸை நடத்துறதுல தேவையா இருக்கலாம். நம்ம அலுவலகத்துல நம்ம கீழே வேலை செய்யறவங்களை கைட் பண்றப்ப தேவையான ஞானமா இருக்கலாம். நாம ஒவ்வொரு ஆத்மாவையும் சந்திக்கும் போது அவரோட வார்த்தைகளை ஷேர் பண்றதுல நம்ம குறைவுள்ளவங்களா இருக்கலாம். இல்ல அதிகமா நம்மளோட நாவை சில டைம் நமக்கு நாமளே கண்ட்ரோல் பண்ணாம கோவப்பட்டு பேசுறவங்களா இருக்கலாம். அதிகமா ஜெபிக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் நிறைய இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது நம்ம யூஸ்வலா யாக்கோபு 1:5 எக்ஸாம் போற பிள்ளைகளுக்காக மட்டும்தான் இல்லை. எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்துல குறைவு இருக்கு, அவரோட கட்டளைகளை நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ, நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கும் போது அது நமக்கு உணர்த்தப்படும். அப்ப அந்த உணர்த்துதல் வரும் பொழுதெல்லாம் நாம அந்த ஞானத்துக்காக நம்ம அவரிடத்துல உதவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவரின் துணையோடு அந்த குறைவுகளை நாம நிறைவாக்க கற்றுக்கொள்ளணும். இப்படிதான் நம்மளால பரத்திலிருந்து வர ஞானத்தை சம்பாதிக்க முடியும். வேற வழிகள் இல்லை. நம்ம டெடிகேட்டடா அவருக்கு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழணும். அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும். அவரோட ஞானத்தை அதிக வாஞ்சையோடு தேடுகிறவர்களா இருக்கணும். இந்த வாஞ்சை தான் அவருக்குள்ள அவரை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த வாஞ்சைனா அவரோட ஞானத்தால நம்மள நிரப்பும். இதுதான் ஞானத்தை சம்பாதிக்கும் வழி. வேற இத ஏன் நம்ம இப்ப எப்படி சம்பாதிக்கிறது? ஓகே, இதை ஏன் நம்ம சம்பாதிக்கணும்? ஏன் இந்த ஞானம் நமக்கு தேவை? ஏன் உலக ஞானமே போதாதா? உலகத்துல இருக்கிறவங்களும் எல்லாருமா தப்பு பண்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் தான் அல்டிமேட் கோல். அப்ப அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் அவரோட சித்தத்தை செய்கிற மக்களா வாழணும். அவரோட சித்தம் என்ன அதை நாம தெரிந்து கொள்ளணும். அப்ப தெரிந்து கொள்ளணும்னா அவர் என்ன நம்மளை இந்த பூமியில நம்மளை எதற்காக படைத்தாரு, இந்த பெற்றோர்களுக்கு நம்மளை எதற்காக படைத்தாரு, இந்த இடத்துல நம்மளை ஏன் லைஃப் பார்ட்னரா கொண்டு வந்தாரு, இப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த குழந்தைங்களுக்கு நம்மளை ஏன் பேரண்டா கொண்டு வந்தாரு, அப்படி ஒவ்வொரு இடத்துலையும்
நாம யோசிக்கும் போது அவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்கணும். இவங்களை எப்படி நான் கைட் பண்ணணும், அவங்கள்ட்ட எப்படி நான் நடந்துக்கணும், நம்மளுக்குன்னு ஏன் இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நம்மளுக்குன்னு ஏன் இந்த சொந்தங்களை கொடுத்துருக்காரு, நமக்குன்னு ஏன் இந்த கொலீக்ஸை கொடுத்துருக்காரு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பர்பஸோட தான் நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்காரு. அந்த பர்பஸ் என்ன நமக்கு தெரியாது, நம்ம கண்களுக்கு அது மறைவா தான் இருக்கும். இதை நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் வசனங்கள் மூலமாகவும் இன்னும் இன்னும் பலருடைய இன்னும் ஒரு சில நல்ல சுவிசேஷர்களுடைய போதனைகள் மூலியமாகவும் நாம நம்மளோட பர்பஸ் என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு அப்பாவா இருக்கோம், மகனா இருக்கோம், மகளா இருக்கோம், அம்மாவா இருக்கோம், ஏன் தாத்தா பாட்டி எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ்ல நம்ம ஒரு பாஸாவும் இருக்கும், அதே சமயத்துல சர்வெண்டாவும் இருக்கும். ஸோ நமக்கு மேல இருக்கிறவங்களும் இருக்காங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தர்ட்டையும் எப்படி நம்ம நடந்துக்கணும், அந்த இடத்துல அவரோட சித்தத்தை எப்படி நிறைவேற்றணும், வெளியில போனா எப்படி நடத்தணும், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நம்ம சித்தத்தை நிறைவேற்றணும், இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை என்ன பர்பஸ்க்காக அவர் இருக்க வச்சிருக்காரோ, நிலை நிறுத்தி இருக்காரோ இந்த நிமிஷம் வரைக்கும், அதை நாம தெரிந்து கொள்ளணும்னா இந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா நாம செல்ஃப் அனலைஸ் பண்ணி நாம அந்த வார்த்தைகளை கொண்டு நாம நம்மளையே அதை கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளேயே நம்ம அதை விலை செய்து கொண்டு வரும்பொழுது இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட பர்பஸ் என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். இன்னும் சொல்ல போனா அடுத்து இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஷேர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளோட பர்பஸ் என்ன, இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ப்ரேயர் பண்றதுக்கான பர்பஸ் என்ன, அது அந்த ஒரு தெளிவும் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், சோதனை நேரங்கள். சோதனை நேரங்கள்னு சோதனை நேரங்கள்னாலே நமக்கு வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ஐயோ சோதனையே வேண்டாம், இந்த உபத்திரவங்களே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், போதும். அதுவும் இன்னும் நிறையா காமெடிஸ்லாம் நிறையா வந்துட்டு இருக்கும், ப்ளீஸ் என்ன விட்டுட்டு அடுத்தவங்களோட ப்ளே பண்ணுங்க, அந்த மாதிரி நிறையா காமெடிஸ் வந்துட்டு இருக்கும். இது உலக பிரகாரமான வார்த்தைகள். ஆனா அந்த சோதனைய ஏன் அவர் கொடுக்குறாரு, எதுக்காக அவர் நமக்கு அந்த சோதனையை அலோவ் பண்றாரு அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் தெய்வீக ஞானம். நாம நினைப்போம்ல யூஸ்வலா, நமக்குன்னு இப்படி ஒரு பார்ட்னரையா கடவுள் கொடுக்கணும், நமக்குன்னு இப்படி ஒரு அப்பா அம்மாவையா கொடுக்கணும், எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிறக்காம இவங்களுக்கு பிறந்திருக்கோமே, நமக்குன்னு இப்படி ஒரு குழந்தையா பிறந்திருக்கணும். இப்படி எல்லா இடத்துலையுமே நம்மளோட குறைகள், அது ஒவ்வொருத்தட்டையுமே ஒரு குறைகள் இருக்கு. அது அவங்க மூலியமா அந்த சோதனை வரும் பொழுது நமக்கு அடுத்த எண்ணம் என்ன வரும் அப்படின்னா, அவங்களோட ஏன் நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சோர்வு, மனசோர்வு, பலவீனம், சண்டை போட்டு போட்டு ஒரு பலவீனமா மாறுறது. ஸோ இந்த மாதிரி போறது உலக ஞானம். ஆனா அந்த துன்பத்துல அந்த அந்த பர்சன் மூலமா தான் தேவன் நம்மளுக்கு இந்த ஞானத்தை உடையவர்களுக்கு என்ன பண்ணுவார்னா, விடாமுயற்சியையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்துவார். இந்த சோதனைகள் மூலியமா தான் ஒரு ஒரு தெய்வீக ஞானத்தை பெற்றுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அதிகம் அதிகமா வளருவான் அவரோட ஞானத்துல, அவரோட அவரோட இன்னும் நல்லா நெருங்கினவன் ஒரு மனுஷனா இருப்பான். இதுக்கு சாட்சி ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் சொல்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பவுல் அவருக்கு தேவ ஞானத்தால அவர் நிறைந்திருந்ததுனால அந்த உபத்திரவத்துல அவர் பொறுமையை காத்து கொண்டாரு. அந்த பொறுமை பரீட்சையை கொடுத்தது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கினது.
தேவன் மேல அதிகமான நம்பிக்கையை உண்டாக்கினது. இப்ப சாத்தா வந்து உங்களை சுத்தி இருக்கிற ஒருத்தர் மூலமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆகாம இந்த உபத்திரவத்துக்காக நன்றின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு விவேகம் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல சாத்தான் தான் தோத்து போவானே ஒழிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கண்டிப்பா தோக்க மாட்டோம். இன்னும் அதிகமா வளருவோம், இன்னும் அதிகமா உறுதியா நிற்போம், இன்னும் அதிகமா ஜெபிப்போம், இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கையோட வாழுவோம். நம்மளை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த துன்பத்தின் மூலமா தான் அவரால மாற்ற முடியும். ஜென்ரலா நம்ம அவர் சொன்னோம்னா கண்டிப்பா அதை கேட்க மாட்டோம். ஒரு உபத்திரவத்தை கொடுத்தாதான் அதுல நாம ஒரு தடவை சோர்ந்து அதுக்கப்புறம் அவரோட வார்த்தையை படிக்க படிக்க அவரை துதிக்க துதிக்க அதுல பலன் அடைந்து நாம அந்த துன்பத்தைய பார்த்து இந்த உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுகிறோம் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமா இந்த ஞானம் நமக்கு மிக 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 அவசியம். இன்னும் அடுத்தது ஏன் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதுக்கு ரெஃபரன்ஸான வேர்ட் என்னன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதுல மாம்சத்தின் இச்சை வந்துடுச்சா? கண்களின் இச்சை. கண்கள் அந்த விருட்சத்தை பார்த்தோன்னே புசிப்புக்கு நல்லதா தெரிஞ்சது. அடுத்து அது என்ன சொல்லுது அங்க சாத்தான்? நீங்க தேவர்களை போல ஆவீர்கள் இல்லையா? அப்ப நன்மை தீமை அறிந்து நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். அப்ப மாம்சத்தின் இச்சை, அப்ப அந்த ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து வந்தது? உலகத்திலிருந்து தான் நமக்கு வந்தது. தேவன் அதை நமக்கு கொடுக்கல. இப்ப இந்த இடத்துல அந்த ஞானம் நிறைந்தவளா ஏவாள் இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல அவங்க யோசிச்சிருப்பாங்க, நிதானிச்சிருப்பாங்க, ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க, இதை சாப்பிடலாமா அப்படின்னு. ஆனா அவங்க அதுல ஞானம் இல்லை, அந்த தெய்வீக ஞானம் இல்லாததுனால அவங்க ஈஸியா அவனோட அந்த எல்லா இதுக்கும் அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு ஈஸியா அடிமையாயிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா உலக ஞானத்தோடய நம்ம நின்றுட்டோம்னா இந்த இது இருக்கா இல்லை, இந்த எது இச்சை, எது மாம்சத்தின் இச்சை, எது சரீரத்தின் இச்சை, நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. இந்த மூணத்தையும் வைத்திருப்பவர்கள் பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. இது 3 முக்கியமான தடைகள். அவரிடத்துல நாம செல்வதற்கு இந்த 3 முக்கியமான தடைகள். அப்ப இந்த தடைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம எங்க சிக்கி இருக்கோம், இந்த 3 எதுலயாவது ஒண்ணுல இல்ல 3லயுமே இருக்குமா அப்படிங்கிறத நமக்கு நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு தேவையான ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அதுக்கும் இந்த ஞானம் தேவைப்படுது. கடைசியா இன்னும் ஏன் நம்ம இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நீங்க நேரா போயிட்டு இருக்கீங்க, ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ரைட்ல திரும்பணும்னு ஆசை, ஆனா உங்க ஃப்ரெண்டு லெஃப்ட்ல திரும்பணும்னு சொல்றாரு. அப்ப நீங்க லெஃப்ட்ல அவருக்காக திரும்புறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க எதனால திரும்புறீங்க? அவரோட இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னால, அவர் ஒரு நல்ல கைடா நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால
ரைட்ல திரும்ப வேண்டிய ஆசைப்படுற நீங்க லெஃப்ட்ல தான் திரும்புவீங்க கண்டிப்பா. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் ஆயிடக்கூடாதுன்ட்டு. அப்ப நம்ம யூஸ்வலா நமக்கு நம்ம ஒருத்தர் நம்ம கன்னத்துல அறையும் போது நம்மளோட டைரக்ஷன் என்ன? நம்மளோட டைரக்ஷன் எப்போதுமே திருப்பி ஒண்ணு அற விடுவோம். இல்ல அவங்க அற விட்டதுக்கு அவங்கள கடைசி வரைக்கும் வருத்தப்பட வைப்போம். அப்படியே இல்லைனாலும் அவங்கள சுத்தமா பேச மாட்டோம். வாழ்க்கை முழுக்க பேச மாட்டோம். அப் இது நம்மளோட டைரக்ஷன். ஆனா நம்ம ஏசப்பா நமக்கு கொடுத்த டைரக்ஷன் எது? அவர் கொடுத்த ஞானம் என்ன சொல்லுது? ஒருத்தன் ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் காட்டு. இது வந்து நம்மளோட இயல்பான ஒரு எமோஷன்ஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆப்போசிட்டான ஒரு இது. நம்மளால செய்ய முடியாது அந்த நேரம். இப்ப நம்ம சொல்லலாம். நானும் தான். என்னால இப்ப சொல்ல முடியும். ஆனா அந்த நேரம்னு வரும்போது என்னால நிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நாம் அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த ஞானத்தை நம்ம நிறைய சம்பாதிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நாம நிற்போம். அந்த ஒரு விஷயமும் அவரோட இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இந்த ஞானத்தை இன்னும் அதிகமா நம்மளுக்குள்ள கிரியை செய்ய வைக்கும். இன்னும் இந்த ஞானம் அதிகமா பெருகும். அவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த ஞானம் நம்மள போக வைக்கும். நீங்க ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிற அவர்ட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம அவர் சொன்னதை செய்யவே முடியாது. அவர் யாரோ எவரோ அப்படி இருக்கிறவங்க சொன்னா உடனே நம்ம செஞ்சிட மாட்டோம். அவரோட நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்கணும். அவர் நமக்கு தெரியும் ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஆனா அவரோட உறவுல இருந்தா மட்டும்தான் நாம யூஸ்வலா நம்ம எமோஷன் சொல்றத செய்யாம அவர் சொல்றத செய்யணும் அப்படின்னா அந்த உறவு எப்ப நம்ம பலப்படுத்த முடியும்? அந்த ஞானத்தை நாம அதிகரிக்கும் போது நம்மளுக்குள்ள அதிகம் அதிகமா அதை விளைய செய்யும் போது அவரோட இருக்க ரிலேஷன் இன்னும் அதிகமாகும். இன்னும் சொல்ல போனா அவரோட ரிலேஷன் அதிகமாகும் போது ஞானம் நமக்குள்ள இன்னும் அதிகமா பெருக ஆரம்பிக்கும். ரெண்டும் வயசு வருஷா. ஸோ ரெண்டும் ஒண்ணு. அப்ப அவரோட உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமான முக்கியத்துவத்தை பிடிக்குது. இது ஃபோர்த். ஸோ இதை ஏன் நம்ம இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த வாழ்க்கையில நம்ம இந்த ஓட்டத்தை ஜெயத்தோட முடிக்கணும். அப்படி ஜெயத்தோட முடிக்கணும் அப்படின்னா அதற்கு நாம எப்படி வாழ்வதுங்கிற ஒரு கைடன்ஸ் வேணும். இரண்டாவது, துன்பத்திலும் சோதனை பாதைகளிலும் நாம ஜெயத்தோடு நிற்க சோர்ந்து விடாமல் மனசோர்வு அடையாமல் ஜெயத்தோடு நிற்பதற்கு இந்த ஞானம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை இது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நான்காவதாக, நம்ம இயல்பான விருப்பத்துக்கு மாறா சொல்லியிருக்கிற கட்டளைகளை ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஞானம் அதிகமாக தேவைப்படுகிறது. இது எல்லாம் அவரோட இருக்கிற நல்ல ஒரு உறவால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த உறவை நீங்க பலப்படுத்தணும். ஜெபம் பண்ணி அவரோடு இருக்கிற அந்த உறவை பலப்படுத்திக்கோங்க. இது ஏன் செய்யறோம்? இதற்கான விளைவுகள் எப்படின்னா கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. போதும் போதும். இதுல பாத்தீங்கன்னா இதை இன்னொரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாம அதிகமா அவரோட வார்த்தையில மூழ்கும் பொழுது, வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது, வழிபடும் பொழுது, நன்றி அறிதல் செய்யும் பொழுது, நம்மளுடைய இருதயம் அவரை பாடி துதிக்கும் பொழுது அந்த நம்ம பல உபத்திரவங்களையும் இந்த சோதனைகளையும் நாம ஜெயத்துடன் அதை தாண்டி வரும் பொழுது நம்ம இருதயம் ஒரு பண்பட்ட வளமான மண்ணா மாறுது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை வளமாக்கணும்னா அதை ஃபார்மர் அதை ப்ளஃப் பண்ணுவாங்க, உழுவாங்க, இடத்த வச்சு உழுவாங்க. அப்ப அந்த மண்ணை உழுவாங்க. அப்ப அப்பதான் அது நல்ல மண்ணா மாறும். அப்ப நம்மளோட உபத்திரவங்கள் மூலமாக அவர் நம்மளை பண்படுத்தும் போது அதை அக்செப்ட் பண்ணி துதித்து பாடி
நன்றி அறிதலோடு நாம அந்த நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னெடுத்து செல்லும் பொழுது நம்ம இருதயம் ஒரு பண்பட்ட இருதயமான வளமான மண்ணா. அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை நம்ம விதைக்கும் போது அது ஒரு ஞான விதையா மாறுது. ஒரு ஞான விதை ஒரு பண்பட்ட மண்ணுல விதைக்கும் போது அது நல்ல கனி பலன் கொடுக்கும். அந்த பலனை அந்த பலன் என்ன ஆகும், நல்ல நல்ல கனிகளை கொடுக்கும். இப்ப ஒரு வயல்ல நல்லா செழித்து இருக்கு அப்படின்னா அந்த வழியா போற யாரா இருந்தாலும் அதை பார்க்காம போக மாட்டாங்க. அவ்வளோ கனிகளை எடுக்கிறதுக்கும் அதை எடுத்து புசிக்கிறதுக்கு வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட இந்த நிலம் ஷேர் பண்ணுது, தன்னோட ஃப்ரூட்ஸை ஷேர் பண்ணுது. அப்போ உங்களோட ஃப்ரூட்ஸை நீங்க உங்களோட இருதயத்துல விளைந்த அந்த ஞானத்தை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண இந்த ஞானம் அதிகமா உதவுது. அப்ப அவங்கள்ட்ட என்ன பேசணும், அவங்களுக்கு தேவையான ஞானம் என்னங்கிறத நீங்க மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு புத்தி சொல்லி திருத்த இது உதவுது. ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த ஞானத்தை வளர்த்து கொள்றதுனால நமக்கு மட்டும் இல்லை, நம்ம நம்மளை தேடி வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கும் இந்த ஞானத்தை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் புத்தி சொல்லி அவங்கள திருத்தி அவங்களையும் ஒரு பண்பட்ட நிலமா மாத்துறதுக்கு நமக்கு தேவன் இந்த ஞானத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். சாலமோன் ஞானிங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, கடவுளை அறியாதவர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அவரை சோதிக்கிறதுக்குன்னே எத்தியோப்பிய ஸ்திரீ வந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க அவரோட ஞானத்துல. அப்ப அந்த ஞானம், அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வளமான மண்ணா மாற்றும். யோசேப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சகல உபத்திரவங்கள்லையும் அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார். ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்தாரு, சகிப்புத்தன்மையோட இருந்தாரு. அவர் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 45:5-8, 5ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அவங்கள யார் அவருக்கு குழியில தூக்கி போட்டாங்களோ அவங்களுக்கே அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி என்னை இங்க அனுப்பி வைக்கிறதுக்காக தேவன் நான் இதை செய்தார் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கே இவர் ஆறுதல் சொல்றார். அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம இந்த ஞானத்துல வளரும் போது அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, ஏன் அவங்கள தேவனை அதை பண்ண அனுமதிச்சிருக்காருங்கிறத நமக்கு புரிய வரும்போது நாமளும் அவங்கள பார்த்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அவங்களும் யோசிப்பாங்க. அந்த ஒரு இடத்துல நம்மளோட ஞானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதை தாண்டி இன்னொன்னும் சொல்லணும்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்றதுக்கு கூட நமக்கு பரத்திலிருந்து நமக்கு ஞானம் தேவை. ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வாழணும் அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை தட்டி நம்மளை என்கரேஜ் பண்ணி ஓட வைக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம லைஃப்ல இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் லைஃப் பார்ட்னர். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு நமக்கு அதிகமான ஞானம், அவர் கொடுக்கிற ஞானம் ரொம்ப ரொம்ப தேவை. அப்ப அதை நம்ம அதிகமா பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவங்க காலத்துல அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணி கொடுக்கவும், நல்ல பார்ட்னரை செலக்ட் பண்ணி கொடுக்கவும் நமக்கு தேவன் உதவி செய்வார். அந்த ஞானத்தின் மூலமாக நம் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுவார்கள். எது நன்மை, எது தீமை, எது நீதி, எது அநீதி, எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் அல்லாததென்று. இதுதான் ஞானத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்கிறோம், ஞானம், தெய்வீக ஞானம் என்றால் என்ன, ஏன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பு, ஜெப வாழ்வு, டெடிகேஷன், அது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, டெடிகேஷன், ஃபுல் அர்ப்பணிப்புன்னு தான் சொல்ல முடியும். அத விசுவாசம், இதை எல்லாத்தையும் ஆழப்படுத்தி அவரோட வார்த்தைகளை நம்ம அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி ஞானத்தோட அந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல வாழுவதற்கு தேவனுடைய ஞானம் நமக்கு அதிகமாய் கிடைக்கும்.
நன்றி. Praise the Lord. Thank you, Ruby. A powerful sharing. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலுமே ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஞானம் தேவ ஞானமா இருக்கும் ஆகில் அதனால் வரும் பலன்கள் என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் குறித்து சிஸ்டர் ரூபி சொல்லியிருக்காங்க. 1 கொரிந்தியர் 1:30 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். ஒருவேளை நீங்க இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல, ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, இன்னும் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கல அப்படின்னா, இன்றைக்கே ரட்சணினால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் விஸ்டமே என்னன்னா, ஆண்டவரே நான் பாவி, நான் ரட்சிக்கப்படணும், என்ன புது சிருஷ்டியா மாற்றும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா எவ்ரிதிங் வில் ஃபாலோ டக் சூட். வேதத்தை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சுவீங்க. மறுபடி பிறந்ததுக்கு அப்புறமா வசனத்தோடு ஐக்கியமா இருக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உபத்திரவம் கஷ்டத்தின் வழியா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவார். ஆகையினால முதலாம் ஸ்டெப்பே என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நான் பாவி என்று அர்ப்பணித்து என்னை மறுபடியும் பிறக்க செய்யும் ஆண்டவரே எனக்கு ரட்சகர் தேவை என்று அர்ப்பணிப்பதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நடத்துவார். இன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று ரோமர் 8:28 நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த சோர்வான சூழ்நிலைகள் வந்தாலும் அதையும் கர்த்தர் ஞானத்தோடு அனுமதிச்சிருக்காரு. யோசிப்பை எக்ஸாம்பிளா சொன்னாங்க ரூபி. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, அதை ராடிக்கல் அக்செப்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் நமக்கு இருந்துச்சுனாலே போதும், ஆண்டவர் நம்மளை இன்னும் ஞானமா வழி நடத்துவார். ஸோ இந்த நாளில் நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்திலும் தியானித்த பகுதியிலும் இருந்து உங்களுக்கு ஏதாகிலும் காமெண்ட்ஸோ இல்ல வேற ஷேர் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆல்ரைட், ரவி ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே ஜெனிஃபர். நன்றி இயேசப்பா. அப்பா, உங்களுடைய ஞானத்தை குறித்த எல்லாவற்றையும் இந்த இடத்துல இங்க சொல்வதற்கு நீங்க எனக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, நீங்க கூட்டி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கண்ணீரை சந்தியுங்க. அவங்கள பலத்த ஞானத்தோடு இந்த உலகத்துல வாழுவதற்கு அப்பா நீங்க அவங்கள வழி நடத்துங்க. அவங்க குடும்பத்தாரை இவர்கள் மூலமாக உம்மிடத்தில் சேர்க்க அவர்களுக்கு தேவையான ஞானத்தினால நிரப்புங்க. இந்த இடத்துல வர்ற ஒவ்வொருவரையும் அப்பா உமது பரிபூரண கிருபையினாலையும் நன்மையினாலையும் நிரப்பி அவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் சாட்சியா நிறுத்த வைங்க. இந்த இடத்துலயும் அநேக சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. அப்பா, இந்த நடத்துற பிரதர் ஜெனிஃபர் அவங்களையும் அவங்க ஃபேமிலியில இருக்கிற அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைகள், அப்பா அவங்கள சேர்ந்த எல்லாரையும் இங்க ஒப்பு கொடுக்குறேன். இந்த இடத்துல அவங்கள இதை கிரியேட் பண்ணி எங்க எல்லாரையும் உங்களுடைய வார்த்தையை கேட்க வைக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்களை பாதுகாத்து அடுத்து வர வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you all for joining today. God bless you all.